இன்னைக்கு ஐபிஎல்ல 8வது மேட்ச் விளையாடுறாங்க. இந்த 8வது மேட்ச் யார் யாருக்குன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அந்த டீமுக்கும் மும்பை இந்தியன்ஸ் அந்த டீமுக்கும். மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டன் இருக்கார்ல ஹர்திக் பாண்டியா, அவர் தான் டாஸ் ஜெயிக்கிறாரு. ஆனால் ஹர்திக் பாண்டியா எனக்கு ஃபீல்டிங் தான் வேணும் அப்படின்னு ஃபீல்டிங்கை செலக்ட் பண்ணிடுறாரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமில் இருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக மயங்க் அகர்வால் இருக்கார்ல நம்ம இந்திய பிளேயர், அவரும் டிராவிஸ் ஹெட் ஆஸ்திரேலியா பிளேயர், போன உலகக்கோப்பை ஜெயிச்சதுக்கு காரணமே டிராவிஸ் ஹெட்டு தான். இவங்க 2 பேரும் ஓப்பனிங் இறங்குறாங்க. அப்போது ஹர்திக் பாண்டியா வந்து மாபாக்கா அப்படிங்கிற ஒரு 17 வயசு பிளேயர், அந்த சின்ன பையனை நம்பி ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்குறாரு ஹர்திக் பாண்டியா. அந்த பையனும் பால் போடுறான். ஃபஸ்ட்டு பாலே டிராவிஸ் ஹெட்டு 4 அடிச்சிடுறாரு. பயங்கரமாக செம்ம ஸ்டார்டிங் பண்ணிடுறாரு டிராவிஸ் ஹெட்டு. அதுக்கப்புறம் 2வது ஓவர் ஹர்திக் பாண்டியா போடுறாரு. 11 ரன் அடிச்சிடறானுங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். 10 ஓவருக்கு 148 ரன் அடிக்கிறானுங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். 15 ஓவருக்கு 200 ரன் அடிக்கிறானுங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். கிளாசன்லாம் பார்த்தீங்கன்னா 18 பாலில் 50 ரன்னு. கீப்பராக இருப்பார்ல சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர் கிளாசன், ஃபுல் கை சட்டை போட்டிருப்பார், ஃபுல் கை பண்ணி ஜெர்சி, அவர் தான். சரி, 200 ஓவர் முடியும் பொழுது 277 ரன் அடிக்கிறானுங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். கண்டிப்பாக இதெல்லாம் லீட் பண்ணி ஜெயிக்கிறங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படிங்க 20 ஓவர் வெறும் 120 பாலுக்கு 277 ரன் எப்படி அடிக்க முடியும்? சரி, நம்ம பிளேயர்ஸ் ஆரம்பிக்கிறானுங்க. ஃபஸ்ட்டு யாருன்னா ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷனும். ஸ்டார்டிங்கில் சூப்பராக விளையாடுறான். இஷான் கிஷன்லாம் பயங்கரமாக ஸ்டார்டிங் பண்ணான், ஆனால் அவன் கேட்சை கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வந்து 200வது மேட்ச் இன்றைக்கி விளையாடுறாரு. அவரும் ஒத்த கை ஷாட் அடிக்கிறேன்ட்டு அவரும் கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் திலக் வர்மாவும் அப்புறம் அமன் அவங்க 2 பேரும் ஏதோ ஓரளவுக்கு கொண்டு போனாங்க. திலக் வர்மா வந்து 50 அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா பெருசாக விளையாடல. டேவிட் ஏதோ சுமாராக விளையாண்டாருங்க. என்னதான் இருந்தாலும் மேட்ச் ஜெயிக்க முடியல மும்பை இந்தியன்ஸ் டீமால். 240 சில்லரை தான் அடித்தானுங்க. 277 ரன் 30-35 ரன் சில்லறையில் அடிக்க முடியல. கடைசியாக 243 ரன் அடித்தானுங்க. ஓகேங்களா? இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 277 ரன் அடிச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா? இதுதான் ஐபிஎல் வரலாற்றுலேயே அதிக ஸ்கோர் அடித்த ஒரே டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இதுக்கு முன்னாடி இந்த புனே வாரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு கேப்டன் கூட நம்ம தோனி தான். அந்த டீமுக்கு ஆப்போசிட்டில் ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து 263 ரன் அடித்தாங்க. ஆனால் அதெல்லாம் பீட் பண்ணி இப்போ 277 ரன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அடித்து சாதனை படைச்சிட்டாங்க. பார்க்கலாம் அடுத்து ஏதாவது சாதனை படைக்கிறாங்களா ஏதாவது மேட்ச்சில் அப்படின்ட்டு.